மை வி3 ஆட்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டையே அதிர விட்ட ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஆடு வரும், அந்த ஆடை பார்க்கணும். அந்த ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆடில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தொடரணுமானோட ஒரு ஒரு ஓகே சொல்லணும். அப்படி நீங்கள் அது தொடரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 ரூபா வராது காசு. ஸ்டேஜ் 12 ஸ்டேஜ் இருக்குது. SG1லேருந்து SG12னு வச்சுருக்காங்க. ஸ்டார் கிரேடு மாதிரி போட்டிருக்காங்க. SG1லேருந்து SG12. SG1ல் நான் சேர்ந்துடுறேன். எனக்கு கீழே நான் 3 பேரை சேர்க்கணும். 3 பேரை சேர்த்த உடனே அந்த 3 பேர் இன்னொரு 3 பேரை சேர்க்குறாங்களே, அப்போ நான் SG2 ஆகிடுவேன். இப்போ 2019 நாங்களே ஒரு வழக்கு போட்டு ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் கோர்ட்டில். 49 லட்சம் கிரேட் வெல்த் ட்ரேட் சொல்யூஷன் சொல்லிட்டு தேனாம்பேட்டில் ஆஃபீஸு. அதில் பணம் போட்டதில் 4-5 பேர் சூசைட் பண்ணிட்டு சேர்த்துறான். அப்போ எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம். இவர் என்ன சொல்கிறேன், என் மாமனார் கோடீஸ்வரர், எங்கள் அப்பா கோடீஸ்வரர். உங்கள் அப்பா கோடீஸ்வரரும் மாமனார் மாற்றிருக்கிறது கிடையாது. ஆனால் பணம் போடுறவன் தாலி அடமானம் வச்சு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம மக்கள் பாதிக்கு பாதி ஃப்ரீ அப்படின்னு ஓடுறது, ஓடி போய் அங்கே பணத்தை கட்டுறது, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது கிடையாது. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீ போய் கேரளாவில் பண்ண சொல்லுங்களேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ட்டு அடித்து ஓட விட்டுருவாங்க. இந்த மாதிரியான விதவிதமான இந்த மோசடிகள் எல்லாமே வந்து இந்த கோயம்புத்தூரை சுற்றியே நடக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா? இங்கே வீடு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 1 லட்ச ரூபா கட்டினா குடிசை வீடுகளை இடித்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடு கட்டித்தரோம், வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருதுன்னு ஒரு டீம் ஏமாத்தினான். அதுவும் கோயம்புத்தூர். இந்த 2 வீலர் கொடுக்குறேன்னு சொன்னால் பாருங்கள், அதுவும் கோயம்புத்தூர், இதுவும் கோயம்புத்தூர். ஏகப்பட்ட விஷயங்கள் கோயம்புத்தூரை சுற்றி நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, 1000 கோடி 5000 கோடி சீட்டிங் நடந்துன்னா ரெக்கவரி வரவே மாட்டேங்குது. ரெக்கவரி இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு ஒரு 1000 பேர் நிற்க வச்சு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிங்க இந்தா அப்படின்னு இது வரைக்கும் கொடுத்த மாதிரியே தெரியல. அதுக்கான வாய்ப்புகளே இல்லையா? ஒன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கிரைம் ஜோன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல குற்ற சம்பவங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து நம்மளோட வந்து இந்த வாரமே வந்து திரு சார்லஸ் அவர்கள் அட்வொகேட் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். இந்த வாரம் நம்ம பேச போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத சார்ட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ மை வி3 ஆட்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டையே அதிர விட்ட ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கு. அது எங்கே ஆரம்பிச்சது ஆக்சுவலாக? அதாவது கோயம்புத்தூரில் வந்து கடந்த 29ஆம் தேதி திடீர்னு வந்து மக்கள் வந்து ஒரு நீலாம்பூர் அந்த LNT பைபாஸில் வந்து ஒரு 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர்னு அசம்பிள் ஆகிட்டாங்க. இது எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் தான் டிவி, மீடியா, பேப்பர் எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து தகவல் பரவுது. மை வி3 ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் 2021 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இது 2021 ஜூன் 21 வரையும் பார்த்தீங்கன்னா கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக, ஆல் ஓவர் இந்தியா. அதாவது ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஜூன் 19 வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு கோவிட் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த டைமில் நம்மெல்லாம் வந்து கோவிடில் பல பேர் செத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து என்னென்னு கேட்டால் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே அச்சப்பட்டோம். கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தளர்த்தினாலும் நம்ம வெளில போகிறதுக்கு மக்கள் நிறைய பேர் யோசிச்சாங்க, வேணாம் தேவையில்லாத சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. பாதி பேர் அந்த வந்து இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டாங்க. இந்த சூழ்நிலையில் டென்ஷனில் சுற்றிட்டோம். ஆனால் மை வி3 ஆட் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 5ஓ 6லையோ என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனத்தையே அவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஒரு 6 பேரை டைரக்டராக போட்டு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த மை வி3 ஆட்ஸ் அப்படின்ட்டு. இவங்களுடைய இது என்னென்னு கேட்டால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஆல்ரெடி இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழகத்தில் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இது வந்து அந்த இது டெபாசிட் இருக்கு இல்லையா, பேண்டு இதில் வந்து விஷயத்துக்குள்ளே அவங்க வராங்க. அதாவது இல்லீகல் டெபாசிட்ஸு, கணக்கு வழக்கு இல்லாமல் அது மாதிரி பணங்களை கலெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அதான் RBIல போயிட்டு நீங்கள் ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் அந்த இப்போ ஒரு தனி மனிதர்கிட்ட ஒரு பப்ளிக்கிட்ட நீங்கள் மணி கலெக்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட நார்ம்ஸ் எல்லாம் கடைபிடிக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கக்கிட்ட ஒரு GST நம்பர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு GST நம்பரை கூட வாங்கிட்டு தனித்தனி கிளைகள் அப்படின்னு சொல்லி வச்சு மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு தினசரி நீங்கள் வந்து 15 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு ஆடு வரும், அந்த ஆடை பார்க்கணும். அந்த ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆடில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தொடரணுமானோட ஒரு ஒரு ஓகே சொல்லணும். அப்படி நீங்கள் அது தொடரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 ரூபா வராது காசு. 15 ரூபாவோ எவ்வளோ வந்து பணம் வராது. இது வந்து பேசிக் மெம்பர் அப்படின்ற ஒரு மெம்பரு. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 380 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பேக், ஃபேஷியல் பேக் ஒன்று விற்கிறாங்க.
அந்த ஃபேஷியல் பேக் வாங்கணும் அப்படின்றாங்க. அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டால் ஆட்களை சேர்த்து விடணும். ஸ்டேஜ் 12 ஸ்டேஜ் இருக்குது. SG 1லேருந்து SG 12னு வச்சுருக்காங்க. ஸ்டார் கிரேடு மாதிரி போட்டிருக்காங்க. SG 1லேருந்து SG 12. SG 1ல நான் சேர்ந்துடுறேன். எனக்கு கீழே நான் 3 பேரை சேர்க்கணும். 3 பேரை சேர்த்த உடனே அந்த 3 பேர் இன்னொரு 3 பேரை சேர்க்குறாங்களே, அப்போ நான் SG 2 ஆகிடுவேன். அப்போ SG 2 ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களும் சேர்ந்து வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அந்த கணக்கிலே சேர்த்து எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும்போது 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்லேயும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 இரவு 1 பகல் வெளிநாடு சுற்றுலா அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க. இது எல்லா கவர்ச்சி அறிவிப்பு. ஆமாம், இது பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்ச்சி முதலீடு திட்டம் தான். கவர்ச்சி முதலீடு திட்டம் தான் வந்துட்டு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்டைலில் பின்பற்றுறது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பல்வேறு மாநிலங்களில் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ்லேருந்துலாம் வந்து உறுப்பினர்கள் இதில் சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த 3rd ஸ்டேஜ் இப்படி ஆகிடுதா, 3rd 4th ஸ்டேஜ் அப்படியே கீழே வரும்போது 11th ஸ்டேஜில் 10th ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் 8 lakhs ஒரு கார் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் பணமாகவும் வந்து உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும் அப்படின்னு போட்டு 12th ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ 12th ஸ்டேஜ் வந்துட்டீங்க, அதாவது நான் சேர்த்து விட்ட 3 பேர் இருக்காங்களா, அவங்க கீழே 3 பேர், அவங்க கீழே 3 பேர் சொல்லி 12th ஸ்டேஜ் வரையும் வந்துடுறோம். 12th ஸ்டேஜ் வந்துட்டா உங்களுக்கு ஒரு வீடு, 1 கோடி ரூபாய் காசு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை இவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் இதுக்கு எதுக்கு சந்தேகம் ஏற்படுதுன்னு கேட்டால், இப்போ 2.5 வருஷமாக இப்போ 2021 இவங்க ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷம் ஆகிப்போச்சு. 3 வருஷத்தில் எத்தனை பேர் இந்த ஸ்கீம் இந்த லெவல்லாம் தாண்டி போய் வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்கன்ற கதையை அவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் அது உள்ளே போகவே முடியாது. ஏன்னா அப்படியே கண்டினியூட்டி இருக்காது, கட் ஆகிடும். அதெல்லாம் தான் இவங்களுக்கு லாபம். அப்போ மக்களுடைய பணத்தை இவங்க வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு வேற ஒரு விஷயமா பண்ணிவிட்டு இவங்க இது மாதிரி ஸ்கீம்ஸு, இந்த கவர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் அறிவிக்கக்கூடாது. ஏன் அறிவிக்கக்கூடாதுன்னு கேட்டால், பொதுமக்கள்கிட்ட நீ கரெக்டாக சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு இது கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நான் சும்மா சொல்லலை, எந்த விதமான டெபாசிட் அவங்ககிட்ட வாங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கினதுக்கு நாங்கள் பொருளாக கொடுத்துட்றோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஃபேஷியல் பேக் சொல்கிறாங்களா, அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ். இந்த கேப்சூல்ஸ் வந்து 2nd ஸ்டேஜில் வந்து நாங்கள் 2 டப்பா கொடுப்போம். அப்படியே 12th ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1,21,000 நீங்கள் கேப்சூல் வாங்கினீங்கன்னா, நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கீழே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அன்றைக்கே சொல்கிறாரு, 1,26,000 நான் கட்டியிருக்கேன் பணம், எனக்கு மாதம் 57,000 வருது அப்படின்னாரு. அந்த ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பணம் வரும். ஏன்னு கேட்டால், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1980களில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஊழல்கள் நடந்துகிட்ருக்கு. 80லே வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த மணி கட்டினா போதும், உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து 10,000 வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதில் 1/3 கட்டிக்கோங்க. அப்போ கலர் டிவி வந்துட்டு ஒரு 4,000 வச்சுக்கோங்க. அப்போ சொல்கிறேன் நான், 4,000 2,000 அதில் 1/3 கட்டுங்க அப்படின்னோடனே கணக்கான மக்கள் பணத்தை போட்டாங்க. ஃபஸ்ட்டு 1000 பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனால் போயிட்டு பணம் கட்டினவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 பேர் 2,00,000 பேர் பணம் கட்டிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணிட்டானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வெறும் 1000 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் பணத்தை சுற்றிட்டு ஓட்டான், தலைமறைவாயிட்டான், காணாமல் போயிட்டான். அது ஒரு 400-500 கோடி கிட்ட சுட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இது நான் சொல்கிறது கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கேமான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது. 90s அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் மத்தியில் இதே மாதிரி ஒரு சீட்டிங் இதை போட்டு 1000 கோடி ஒரு கம்பெனி அடிச்சிட்ட பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் தமிழகத்தில் வந்துட்டு இது மாதிரி ஒரு நிறுவனம் வந்து புதுசாக வரும். இந்த நியோமேக்ஸ்னு ஒரு நிறுவனம். அப்புறம் வந்து 2021, 22 இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2019 நாங்களே ஒரு வழக்கு போட்டு ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் கோர்ட்டில். 49 லட்சம் கிரேட் வெல்த் ட்ரேட் சொல்யூஷன் சொல்லிட்டு தேனாம்பேட்டில் ஆஃபீஸு. அதில் பணம் போட்டதில் 4-5 பேர் சூசைட் பண்ணிட்டு செத்துறான். இப்போ ஆருத்ரா இருக்கு இல்லையா, ஆருத்ராவும் ஹிஜாவுலும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செத்துட்டான் சூசைட் பண்ணிட்டு. ஏன்னா கடங்காரன்லாம் கொண்டு போய் விட்டான். இப்போ நான் அந்த கம்பெனி நான் சொல்கிறது தேனாம்பேட்டில் இருந்த கிரேட் வெல்த் ட்ரேட் சொல்யூஷன்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தா இதே மாதிரி தான் நெட்வொர்க்கிங், பெண்களை போட்டு பிடிக்கிறது. ஏன்னா பெண்கள்கிட்ட வந்து அந்த திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்தீங்கன்னா நம்பிடுவாங்க. எல்லாத்தையும் நம்பிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேராசை இருக்குது. அடடா இதை போட்டால் 1 ரூபா போட்டால் 10 ரூபா கிடைக்குதா, ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் வந்து போயிட்டு மெம்பர் ஆகிடுறாங்க. மெம்பர் ஆகும்போது இந்த தேனாம்பேட்டையில் இருந்த ஒரு நிறுவனம் அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஜாபு குரூப் வந்துட்டு இது ஒன்று பண்ணால் பிஎஸ்சிஎல்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? பிஎஸ்சிஎல்னு கேட்டிருப்பீங்க. அவன் என்ன பண்ணுறான், எல்ஐசி மாதிரியே பாண்டெல்லாம் போட்டு நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகிற காலத்தில் 50 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே நீங்கள் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சீட்டிங்கை போட்டு இவ்வளோ பேப்பர் எல்லார் வீட்லையும் கொடுத்துட்டு போயிட்டான். பணம் கட்டினாங்க பாருங்கள், 6,000 8,000 10,000ன்ட்டு எல்லாருமே நஷ்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்து வந்து அந்த நிறுவனத்துக்கு பிறகு வந்து இந்த
ஆருத்ராவுக்கு முன்னாடி தான் பிஎஸ்சிஎல். ஆருத்ரா என்ன பண்ணானுங்க, இந்த கோல்டு ஸ்கீம்னு சொல்லி அதில் ஒரு சீட்டிங் கேம் போட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டான், பாதி பேரை பிடிச்சிட்டாங்க, பாதி பேர் பிடிக்கல. ஆனால் இதில் என்ன ஒரு மாட்டேன்னா 1000 கோடி 5000 கோடி சீட்டிங் நடந்துன்னா ரெக்கவரி வரவே மாட்டேங்குது. ரெக்கவரி இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு ஒரு 1000 பேர் நிற்க வச்சு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிங்க இந்தா அப்படின்னு இது வரைக்கும் கொடுத்த மாதிரியே தெரியல. அதுக்கான வாய்ப்புகளே இல்லையா? வாய்ப்புகளே கிடைக்கல. எல்லா சீட்டிங் நிறுவனமே பார்த்தீங்கன்னா அப்போயே நீங்கள் நான் சொன்ன 1985 90 பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுற ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ காவல்துறையில் சப்போர்ட்லாம் இருக்கும். அப்போயே 2-3 அதிகாரிகள்லாம் வந்துட்டு அவரோட பேர்கள் அடிபட்டுச்சு. இப்போயே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2020 வந்துட்டு அந்த ஒரு சீட்டிங் கம்பெனிக்காக என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அதில் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு இவரை கமிஷனரை போய் பார்க்குறோம். பார்த்துட்டு கீழே இறங்கி வரல, அதுக்குள்ளே வந்த கிளைண்ட் எல்லாத்தையும் போட்டு மிரட்டுறான் ஃபோனில். கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா காசு வந்துருமா பார்த்துட்டியா இப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதே நேரத்தில் இது ரொம்ப டைட் பண்ண ஆரம்பித்தோடனே சும்மா புட்டப்போ ஒரு கேஸு, ஏதோ அடிதடி கேஸ் மாதிரி ஒரு கேஸை போட்டு பணம் அந்த 1000 கோடி 2000 கோடி கொடுக்க வேண்டியவனை சும்மா ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் அரெஸ்ட் ஆகிட்டான்ப்பா, ஜெயிலுக்கு போயிட்டான்ப்பா, எப்படிப்பா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு கருத்து கணிப்பே எடுங்களேன். இதில் இழந்தவர்களுடைய பணம் திரும்பி வந்ததே கிடையாது. அங்கொன்றுங்கம்மா மிரட்டி கிரட்டி நம்ம செல்ஃப் பவரை வச்சு லோக்கல் செல்வாக்கை வச்சு உள்ளே புந்து வீட்டில் போய் மிரட்டி கிரட்டி காசு கொடுத்தவங்ககிட்ட பிடுங்கினா தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை அது ஆருத்ரா பண்ணிட்டானா. இஜாவு பார்த்துக்குங்க, இஜாவு பார்த்தா ஒன்லி கேஷ், எதுவுமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. இஜாவோட அக்கௌண்ட்டில் காசே போகல, அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது இவனுக்கு. கேஷை மூட்டை கட்டி நீ பணத்தை எடுத்து கொடுக்கணும். இவன் என்ன பண்ணுவான், மலேசியாவில் நான் எண்ணெய் கிணறு வச்சுருக்கேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆக்ரோன்னு ஒரு அமைப்பு ஒன்று க்ரியேட் பண்ணானுங்க. கடைசியில் பலாயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருட்டிட்டாங்க. இன்றைக்கி வரையும் பணம் திரும்பி வரல. கம்ப்ளைண்ட்டு தனியாக அங்கே இருக்குது. அதாவது EOWCIDன்னு ஒரு குரூப் இருக்குது, ஒரு காவல்துறையில் ஒரு பிரிவு, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் CID. அந்த CID வந்து 2022 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது பேப்பரில் கூட வந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தமிழகத்தில் மட்டுமே 200 வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நிறுவனங்களால். இதில் அவங்க இழந்த பணம் பார்த்திங்கன்னா 8264 கோடின்ட்டு EOWவோட அறிக்கையே இருக்குது. எப்போ 2022. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம். இஜாவில் சேர்ந்ததில் இப்போ நீங்கள் கூப்பிட்டு போய் சேர்த்திங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த ஒரு 20-25 வழக்கு இருக்குது. கூப்பிட்டு போய் நீ தானே என்ன சேர்த்தேன்னு டார்ச்சர் பண்ணி தற்கொலை பண்ணி செத்தவெல்லாம் இருக்கான். இஜாவு கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம், ஆருத்ரா கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். ART கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2000 ரூபா கட்டிங்க, 6 மாதம் தான் நீங்கள் 2000 ரூபா கட்டிங்க, 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் உங்களுக்கு 1,000 நகைன்றான். 6 மாதம் கட்டினா 12,000 தான் வரும், புரியுதா? அந்த 1,000 இல்லை இன்னொரு ஸ்கீமில் என்ன சொல்கிறான், 12 மாதம் கட்டுங்கன்றான். அதுக்கு என்ன பண்ணுறான், 2,000 நகைன்ற மாதிரி சொல்கிறான். அதாவது என்ன கேட்டால், நீ 1,000 நகரோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35,000 40,000 வச்சுக்கோங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அதை பாதி கொடுக்குறேன்றான். நம்ம மக்கள் பாதிக்கு பாதி ஃப்ரீ அப்படின்னு ஓடுறது, ஓடி போய் அங்கே பணத்தை கட்டுறது, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே கிடையாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கணும், ஒரு வழக்கறிஞர் போய் பார்க்கணும், சார் ஏதோ ஒரு ஸ்கீம் மாதிரி சொல்கிறான் சார், அது என்னன்னு விசாரிக்கலாம் சார், வாங்க சார்னு சொல்லி கூப்பிடணும். அங்கே பக்கத்தில் அங்கே வட்டச்செயலர் குட்டச்செயலர் யாரோ கட்சிக்காரன் போல கூட்டு போய் ஒரு பஞ்சாயத்து வைக்கணும். அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீ போய் கேரளாவில் பண்ண சொல்லுங்களேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ட்டு அடித்து ஓட விட்டுருவாங்க. கேரளாவில் அப்படி ஒரு ஸ்கேமே நடக்கல இது வரைக்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. கர்நாடகாலையும் பண்ண முடியாது, தெளிவாக இருப்பாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு இது மாதிரி ஒரு சீன் ரெடி ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறான், இப்போ பணம் கட்டணவனை போட்டு டார்ச்சர் கொடுத்து டென்ஷன் பண்ணி செத்து போயிடுறான். நான் 10 பேரை சேர்த்து விட்டேன், 1000 பேரை சேர்த்து விட்டாங்க. இப்போ குளத்தூரில் ஐஜாவில் நேருன்னு ஒருத்தர் செத்து விட்டான், செத்துட்டாப்பில் சூசைட் பண்ணிக்கிட்டு. அந்த நேருக்கு கீழே ஏகப்பட்ட பேர். நேருனால ஒரு 20 கோடி ரூபாவோ 22 கோடி ரூபாவோ இஜாவுக்கு வந்துச்சு. எங்கன்னே தெரில, பணமே காணன்றான். திடீர்னு என்ன பண்ணுறான், கையை விரிச்சோன்னே மக்கள் எல்லாம் நடுத்தருக்கு போயிட்டான். இன்றைக்கி வரைக்கும் இந்த சண்டை போயிட்டுருக்குங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அதுக்கு ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி குரூப்லலாம் போட்டு பேசிக்கிறானுங்க. அப்படி ஒரு சூழலை நம்ம பார்த்த பிறகு இந்த myV3 ஆட்ஸ் நிறுவனம் இதோட கதையை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 11 அசோக் ஸ்ரீநிதினு பாமகவுடைய மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூரில் இருக்காப்புல, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புகாரை கொடுக்குறார். போயிட்டு காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறாரு. ஐயா இது வந்து என்னென்னு கேட்டால் 6 நிறுவனங்கள் மீது அவர் புகார் கொடுக்குறாரு. 6 நிறுவனம் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து திருப்பூரை சுற்று வட்டாரத்தில் தொழிலாளிகள் நிறைய பேர். அவனை பொறுத்தருங்கன்னா 1000 ரூபா கொடுத்தா 5000 கிடைக்குதப்பா, நல்ல ஸ்கீம்ப்பா அப்படின்னு போய் சேர்றது. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் போது இவர் என்ன பண்ணார், இதை போய் யோசிக்கிறார். இது தொடர்ச்சியாக இது மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து சுட்டிட்டு போயிடுறான், இவனை விடக்கூடாதுறான்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. 6 நிறுவனங்கள், குறிப்பாக myV3 ஆட்ஸ். அது எப்படி சார், உலகத்திலேயே நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம், உலக அரசியல் பார்த்துருப்போம், இஸ்ரேலை பற்றி பேசுகிறோம், பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறோம், உகாண்டாவை பற்றி பேசுகிறோம், உக்ரைனை பற்றி பேசுகிறோம், விண்கலத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால்
ஒரு விளம்பரத்தை பார்த்தா காசு வரும்னு எங்கேயாவது ஒரு நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது உலகத்தில் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிந்திருந்தாலும் எந்த ஒரு நாட்டில் நடக்காத ஒரு விசித்திரம் என்னன்னு கேட்டால் தமிழகத்தில் மைவி3 ஆட் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஓகே நமக்குன்னா உங்களுக்கு காசு வரும், நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம். ஒரு ஃபேஷியல் ப்ராடக்ட் நல்லா கேட்டுங்க, காஸ்மெட்டிக் ஆக்ட்ன்னு இருக்குது 1948 நினைக்கிறேன். அதற்கு உட்பட்டு தான் நீ காஸ்மெட்டிக்லாம் வந்து தயார் செய்ய முடியும். புரியுதா? FSSAIன்னு ஒன்று இருக்குது, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த அமைப்புக்கு உட்பட்டு போனால் தான் நீங்கள் இந்த இந்த இது இருக்கு இல்லையா, ஆயுர்வேதா மூஞ்சில் போடுற ஆயுர்வேதா இதெல்லாம் பண்ணுறானுங்க இல்லையா, க்ரீமு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும். 1008 வழிமுறைகள் இருக்குது. ஒரு கேப்சூலை நீ கொடுக்குற, அதுவும் வந்து 1,21,000 கட்டினா 40 பாக்ஸ் கேப்சூலை கொடுக்குற. கேப்சூலையா 3 வேளை சாப்பிட முடியும்? அதான் கேப்சூல் ₹1,00,000 அதை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்று. ரெண்டாவது கிட்ட என் மக்களுக்காக நான் வந்தேன். அன்னைக்கு நடந்தது வந்து மாபெரும் வந்து திட்டமிடப்பட்ட ஒரு ரோட் ரோக்கோ 4 ஹவர்ஸ் வந்து ஒரு ரோட் ரோக்கோ நடத்தி அவர் மாசை காட்டுறேன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு புகார் உங்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இப்போ இன்றைக்கி சொல்கிறேன், நான் யூடியூப் சேனலுக்குலாம் பதில் சொன்ன அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு நேற்று டைலாக்லாம் விட்டார். நான் என்ன சொல்கிறேன், என் மக்களுக்காக வந்து நீங்கள் சொல்ல எங்கள் மக்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா நான் பல வழக்குகளை பார்த்துட்டோம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் 80லேருந்து எங்களால் சொல்ல முடியும். மோடி கேர் சொல்ல முடியும், ஆம்பே சொல்ல முடியும், நியோமேக்ஸை சொல்ல முடியும், ஏஆர்டி கோல்டை சொல்ல முடியும், அப்புறம் வந்து ஆருத்ரா சொல்ல முடியும், ஹிஜாவு சொல்ல முடியும். இத்தனை நிறுவனங்களால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு பணம் வரலையே. அப்போ எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம். இவர் என்ன சொல்கிறேன், மாமனார் கோடீஸ்வரர், எங்கள் அப்பா கோடீஸ்வரர். உங்கள் அப்பா கோடீஸ்வரரும் மாமனார் மாற்றிருக்கிறது கிடையாது. ஆனால் பணம் போடுறவன் தாலி அடமானம் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கான் பணத்தை. ஒன்றும் வெல் டு டூவாக இருக்கும் எப்படி இதில் வருவான்? சரி, இந்த பிஸ்னஸில் நீ இவ்வளோ நல்லது பண்ணுறனும் போது அம்பானியோ அதானிக்கு ஏன் இந்த பிஸ்னஸ் தெரியல? ஏன்னு கேட்டால் இது ப்ராப்பர் கிடையாது. இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஜனவரி 11 அவர் புகார் கொடுக்குறாரு, இது மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு 7-8 நாள் விசாரிக்கிறாங்க. ஜனவரி 19 எஃப்ஐஆர் போடுறாங்க. அதவங்கிட்ட அந்த சிட் ஃபண்ட் ஆக்டில் ஒரு செக்ஷனை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்துட்டு நீங்கள் டெபாசிட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்படி ஏன்னா இந்த 7 நாள் 8 நாள் ஆராய்ச்சி பண்ணி தான் போடுறாங்க. போட்டுட்டு இவருக்கு என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் 29 ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருப்பாங்க. எப்படியும் 41 நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்க இல்லையா? அமிச்ச பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, வாட்ஸ்அப் மூலிமா தகவல் அனுப்புகிறாரு. என்னன்ட்டு, இது மாதிரி நம்மளுடைய நிறுவனத்து மீது களங்கம் விளைவித்து விட்டார்கள், இதை நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம், ஒருத்தரை நம்ம விடக்கூடாது, கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. இவர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு, அப்படி ஒரு ஃபுல்லாக லெட்டர் மாதிரி வந்துச்சா, இவர் இல்லைன்றாரு. ஒரு மீடியாவில் பேசும்போது இல்லைன்றாரு, இன்னொரு மீடியாவில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, கர்ப்பிணிகள் அப்புறம் வந்துட்டு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் வர வேணாம் நான் சொன்னேன் அப்படின்றார். அப்போ நீங்கள் பரபரப்பாக அவரை வழக்கு நானா சொல்லி எவ்வளோ வழக்கு பார்த்துட்டோம். ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்களா, நோட்டீஸை வாங்கிட்டு 2 அட்வொகேட்டு, ஒரு ஆடிட்ரு, நீங்கள் தான் எல்லா பேப்பரும் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எல்லா பேப்பரையும் நான் சமர்ப்பிச்சேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ அதில் குளறுபடி இருந்ததுனால தானே எஃப்ஐஆர் போடுறாங்க. அதாவது எல்லா பேப்பரையும் நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன்றீங்க, அது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதிலே ஒரு 2-3 கருப்பாடுகள் இருக்கும் காவல்துறையில். என்ன தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 லட்சம் 3 லட்சம் நடுவில் கட்டிங் வாங்குறது 100% இருக்கும். யாராவது ஒருத்தர், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட நேர்மையான அதிகாரிகள், அதாவது அப்பழுக்கற்ற அதிகாரிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கட்டா, நைட்டில் போய் பார்த்து பேசுகிறது. அவர் பேர் வந்து தொடர்ச்சியாக அந்த நிறுவனர் பேசும்போது அவர் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. நான் வந்து இதெல்லாம் பண்ணல, மக்கள் அங்கே வந்துட்டாங்க, நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், காவல்துறைக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னா, என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் வாங்கி கொடுத்துருப்பார் இவர். புரியுதா? எத்தனையோ 1000 பேர் மேலே எஃப்ஐஆர் போடலாமே, பிளாக் பண்ணி போடலாம். ஆனால் 4 மணி நேரம் ஒரு ரோடு ரோக்கோ பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இவர் என்ன திட்டமிட்டு இவர் இந்த விசாரணைக்கு போகிறத வந்துட்டு இவர் மாசை காட்டுறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு. ஆனால் குறிப்பாகவே இது மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சம்பாரிச்சிருவாங்க. இப்போ வந்து 5 மில்லியன் பேர் வந்துட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கான். எப்படி 5 மில்லியன் பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கான். நான் வந்து எந்த விதமான டெபாசிட்டும் வாங்கலை நீங்கள் சொல்கிறீங்க. டெபாசிட் வாங்குறதை மறைப்பதற்காக தான் ஒரு டம்மியாக ஒரு பொருளை கொடுக்குறீங்க. இப்போ அந்த ஸ்கின் கேர் பேக்கை கொடுக்குறீங்க, ஒரு இதை ஒன்று அதில் மூஞ்சில் போட்டால் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதில் வேல்யூ என்ன, அது அதிகாரிகளுக்கு காட்டினீங்களா, இதை நான் மக்களுக்கு கொடுக்க போகிறேன், பெருவாரியான மக்கள் இதை வாங்குறாங்க அப்படின்னு அந்த கேப்சூலுக்குள்ளே இருக்க பொருள் என்ன, இதை வந்து நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா, இந்த நாம்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கீங்களா தான் கேள்வி. எங்களுடைய கேள்வி என்ன, நீ முறையாக பண்ணி தான் சந்தோஷம் மாற்றுக்கிறது. ஆனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னும் போது இதில் வந்து என்ன கேட்டால் நிறைய பேரோட டெபாசிட் இருக்குது, நீங்கள் வராட்டி உங்கள் பணம் போச்சு நம்ம மேலே கேஸை போட்டுருவோன்னு சொன்னால் பயந்துக்கிட்டு தான் இப்போ மக்கள் அங்கே போனாங்க. புரியுதா? இருக்காரு, ஐயோ நம்ம பணம் என்ன ஆகிடுன்ற ஒரு பயத்தில் தான் அவங்க அங்கே போயிருக்காங்க. அங்கே போனோன்னா அங்கே கூட்டம் நடக்குது. அப்புறம் வந்துட்டு ஆர்டிஓ வராரு. ஆர்டிஓ வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் முறையாக விசாரணை நடக்குதுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு.
தொடர்ச்சியாக ஏன் தமிழகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இந்த மைவி3 ஆட் அப்படின்ற ஒரு நிறுவனம் கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் அந்த கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேம் என்னென்னு கேட்டால், குடிசை வீட்டில் இருக்கவங்களை போய் பார்க்கறது, பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னா நல்ல டிப்டாப்பாக போகிறது. 1,00,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், உங்கள் இடம் எப்படி இருக்கோ அதை நாங்கள் கட்டி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இவங்க சொல்கிறானுங்க. 50 வீடு இடிக்கிறாங்க, 50 வீடு இடிக்கிறாங்க, அந்த குடிசை வீடுங்களை இடிக்கிறாங்க. 50 வீட்டுக்கு 1,00,000 ரூபா, 1,00,000, 50 லட்ச ரூபா, அதோட எஸ்கேப்பு. அதை ஒரு சிட்டியை ஏமாற்றிடுவானுங்க. அடுத்த சிட்டிக்கு வேறு ஸ்கீமில் போகிறது. ஒரு ஹீரோ ஹோண்டா ஆக்டிவ் வந்துட்டு வெறும் 10,000, நீ 1,00,000 ரூபா ஹீரோ ஹோண்டா ஆக்டிவா ஆன் ரோடு எடுத்தா 90 சம்திங் வருது, 1 லேக் வந்துடுது. ஆனால் 10,000 கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுக்கிறான். இந்த ஸ்கீம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 ஒன்றே நிற்க வச்சுட்டு அங்கே லோக்கலில் யாரும் முக்கியமான ஆள், கவுன்சிலரோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டரோ ஏசியை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை பண்ணி அந்த 10 பேர் கொடுக்குறது. இதை பார்த்தோன்னா ஒரு 10,000 பேர் என்ன பண்ணுறான், ஆளுக்கு 10,000 கொடுக்குறான். ஆனால் கவுன்சிலருக்கோ போலீஸ்க்கோ தெரியாது இவங்க ஏமாத்துற போகிறாங்க. தெரியாது. அது மாதிரி நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. இதே கோயம்புத்தூர்ல வழக்கு இருக்கு. நீங்க சிசிபில இஓடபிள்யூலையும் போய் பாருங்க, வழக்கு இருக்கு. அப்ப காவல்துறை அவ்வளவு அலட்சியமா இருக்காங்களா? அலட்சியம் கிடையாது. இவங்களை பொறுத்தன்னு கேட்டா மக்கள் சொல்ல கேட்கறது கிடையாதுங்க. மக்களுடைய விஷயம் என்ன, உனக்கு தெரியும் ஆருத்ரா என்ன ஆச்சுன்னு தெரியும். இத்தனை 1000 கோடி, இத்தனை பேர் ஓடி ஒளியிறான், வீடு கொடுத்தான், ஆஃபீஸ்க்கு வாடகை கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன்லாம் வேற மாட்டிக்கிறான். இதில் ஆஃபீஸை சீல் பண்ணிட்டாங்க. 30-40 ஆஃபீஸ் வச்சுருந்தாங்கல்ல இவங்க. இன்னும் அரௌண்டு சென்னையிலே 25 ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. 25 ஆஃபீஸோட பில்டிங் ஒன்று நாசமாயிட்டான். ஏன்னு கேட்டால் 12 மாதம் வாடகை வரல, இப்போ சீல் வச்சாச்சு. நாங்கள் ஒரு வழக்கில் ரிட் பெடிஷன் 18731 ஆஃப் 2023 இதே மாதிரி 60,000 ரூபா வாடகை வராமல் பாவம் ஒருத்தர் இருந்தார். ஹைகோர்ட்டில் மனுவை போட்டு எங்கள் ஆருத்ராவுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஒரு ஆள் வந்தார். அவர் வந்து கேட்டாருன்னா பில்டிங்கை வாடகை கொடுத்தேன், 2 மாதத்தில் சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆருத்ராக்காரன்ட்டு, எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்னு சொல்லி 12 மாதம் நின்று வழக்கு போன வாரத்தில் ஆர்டர் ஆகுது. 10/1/2024 உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க எடுத்தவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டிங்கல்ல, சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இவங்க பில்டிங் வச்சுருங்க, வாடகை இல்லாமல் அவர் கஷ்டப்படுறல, திறந்து விடியா நீ 1 மாதத்தில் அப்படின்னு சொல்லி போகிறோம். அப்போ இதில் எவ்வளோ நடைமுறை சிக்கல்கள், இதெல்லாம் மக்களுக்கு நடந்து விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம உட்காந்து பேசுகிறோம். நீ கம்பெனி முறையாக நடத்தி, முறையாக அனுமதி வாங்கி, முறையாக உங்களோட பிளான் என்ன அதை சொல்லுங்கள். நீ பேப்பர் கொடுக்குறன்றல எல்லா பேப்பரும் பப்ளிஷ் பண்ணு, ஒரு புக்லெட்டாக போட்டு கொடு, ஏங்க எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்ற போது இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள் இது வந்துட்டு கணக்கில் வராத பணம், புரியுதா, இந்நேரத்துக்கு ரைடு போயிருக்கலாம், இந்நேரத்துக்கு வந்துட்டு அவர் கூப்பிட்டு விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இவ்வளோ லென்த்தியாக டைம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது தப்பித்து போவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அசோக் ஸ்ரீநிதி எதை நினைத்து பண்ணாரு தெரியல இந்த கம்ப்ளைண்ட். ஆனால் இந்த விஷயம் வந்து விஸ்வரூபம் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள் மேன் போய் ஒரு வழக்கை வந்து அப்பேர் ஆகி பேசிட்டு வரதை விட்டுட்டு ஒரு மாதம் காட்டுறேன்னு சொல்லி காட்டி இது ஊர் ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சு போய் என்னாச்சுன்னு கேட்டால், இந்த நிறுவனம் உண்மை நீங்கள் கமெண்ட்டை பாருங்களேன், நாணயம் விகடன் ஒரு விகடன் வருதுங்க, அது ஆன்லைனில் நீங்கள் யூடியூப் சேனலில் கூட இருக்குது. விகடன் கம்பெனி இருக்கு இல்லையா, நம்ம அர்ஜுன் விகடன், ஆனந்த விகடன், இந்த விகடனில் இருக்கு இல்லையா, அதில் நாணயம் விகடன் ஒன்று வருது. 8 மாதத்துக்கு முன்னாடி அதில் அந்த பிரதர் சொல்கிறாரு தெளிவாக, இந்த கம்பெனியை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், நான் நேரடியாக பேசிட்டேன், இவனுக்கு எவனுமே வந்து ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது, இது பக்கா சீட்டிங்னு 8 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. நாணய விகடன் போய் பாருங்கள். கமெண்ட் எல்லாத்துலேயுமே கீழே சொல்கிறது இல்லாமல் மக்களோட நல்லதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இப்போ. ஏன்னா எத்தனை பேர் செத்துட்டான் பார்த்துட்டோம் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில். இவனுக்கு ஒரு புது ஸ்கீமை கொண்டு வரான். இது எத்தனை வருஷத்துக்கு நீ இந்த கேப்சூல் தின்னுக்கிட்டு கிடப்ப முடியாது. அப்போ உங்ககிட்ட பணத்தை வாங்கி உன் பணத்தையே உனக்கு கொடுக்குறான். ஃபஸ்ட்டில் இருக்கணும் தான் கொடுப்பான், கடைசி அப்போ உன் லைனை டவுன் லைன் சரியில்லை பண்ணுறான். உன் டவுன் நான் 3 பேர் சேர்க்கணுங்க, எனக்கு இல்லை 3 பேர் சேர்க்கணுங்க, ஒரு செயின் அந்த செயின் ஒரு இடத்துல உடஞ்சா கூட என்ன பண்ணால் போச்சுப்பா, உன் செயின் சரி கிடையாது, நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி குழப்புறது தான் இந்த மல்டி லெவல். ஆகவே தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். பல்வேறு இடங்களில் நம்ம இந்த தற்கொலை சம்பவங்களை கேள்விப்படுறோம். பல்வேறு நிறுவனங்கள் போலியாக உருவாகி திடீர்னு காணாம போயிடுவான். இப்போ இந்த விஜாவில் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி அலெக்சாண்டர் சவுந்தரராஜன் ஒரு கேரக்டர், அவர் இன்றைக்கி வரையும் பிடிக்க முடியல. சவுந்தரராஜனுக்கு இன்றைக்கி வரையும், அவங்க அப்பா சவுந்தரராஜனுக்கு இன்றைக்கி வரையும் பெயில் கிடைக்கல. அவர் அதிமுக காரர். அவர் அவங்க ஃபோட்டோலாம் சர்க்குலேட் ஆச்சு. ஏடிஎம்கே ஒரு இதுதான் மெம்பர் தான் அவர். இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியலையே. இப்போ 21, 20, 22, 23 2 ஆண்டுகளில் கோடிக்கணக்கில் பணத்தை அடிச்சிட்டாங்க. இதில் மக்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க விழிப்புணர்வு தான். காவல்துறை என்ன பண்ணணும்னு கேட்டால், ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் இருக்கா இது, ஏன்னா ஒவ்வொரு நிறுவனங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு அந்த 350 ரூபாவோ 1,21,000 10,000 20,000 இது மாதிரி நிறுவனங்களை கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு நகை சீட்டோ ஏதோ ஒன்று கட்டலாம். அதுவும் நல்ல நிறுவனங்களில் கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை நல்ல பாண்டு வாங்கலாம், கோல்டு பாண்டு வாங்கி டீசெண்டாக வந்து அதை கொண்டு போய்க்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். அதை விட்டு உடனே கிடச்சிடும். அதாவது வந்து இந்த 12 ஸ்டேஜ் நம்ம டக்குன்னு ஆசை வார்த்தைக்கு மயங்கக்கூடாது.
ஆமாம், இந்த ஸ்கீமே வந்து கேட்டிங்கன்னா கவர்ச்சி திட்டம். கவர்ச்சி திட்டங்களுக்கு மயங்கக்கூடாது, அப்படி பண்ணவே முடியாது. முதல்ல இருக்க 30 பேர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த 30 பேர் என்ன பண்ணுவான், நான் நேற்று லுங்கி கட்டிட்டு சுற்றியிருந்தேன், இன்னைக்கு கோட்டு போட்டு நிற்கிறேன், நாளைக்கு கார் வாங்கிடுவேன் அப்படின்னு இந்த மோட்டிவேஷனல் பேச்சு இருக்கு இல்லையா, இதெல்லாம் 90கள்ல இருந்தே நம்ம பார்க்குறோம். சீனை போட்டே காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இதை விற்கலாம், சோப்பை விற்கலாம், அதை விற்கலாம், இன்னைக்கு இந்த சோப்பை விற்கிறவங்க நாளைக்கு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா போகிறான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி சீட்டிங் பண்ணுறது தான் இது. ஆக இப்படிப்பட்ட நிறுவனங்களை உடனே அரசு தலையிட்டு, இப்போ நீங்கள் வந்துட்டு இடி ரேட்லாம் இப்போ ஒரு 1000 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 2.5 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போயே ஒரு 1000 1500 கோடி கிட்ட அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளியில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, வேறு ஆள் மேலாம் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு இது பணத்தை நம்ம வந்து கேட்க போகும்போது என்ன பண்ணுறாங்க, லாஸ் ஆகிடுச்சிங்க அப்படின்வான். ஒரே விஷயந்தான், நம்மளுடைய நிறுவனத்திற்கான பெயரை கெட்டு போச்சு, கெட்டு போனதுனால மக்கள் வர்றது குறைஞ்சி போச்சு, அதனால் நம்ம இந்த கம்பெனி மூடுவோம் அப்படின்னு ஒரு நாள் அவங்க சொல்லலை, நீங்கள் கேளுங்க. ஆகவே மக்கள் விழிப்புணர்வு இருக்குன்னா காவல்துறை ஒரு சில விஷயங்களை வந்து மக்களுக்கு தெளிவுபட தெரிவிக்கணும். இது மாதிரி நிறுவனங்கள்லாம் போய் நீங்கள் சேராதீங்க. அதாவது ஆத்தரைஸ்டு விஷயம். இவன் என்ன சொல்கிறான், ஒரு பென்ஷன் பாண்டுன்னு சொல்கிறாங்க. 12வது 11வது ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு பென்ஷன் பாண்டு, இந்த பழைய சீட்டிங் ஸ்கீம் இப்போ எடுத்துகிட்டு வரானுங்க. இவனுக்கு பண்ணுறதெல்லாம் பழைய ஸ்டைல் தான், ஆனால் மக்களை ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துட்டானுங்க. வீடியோ போட்டு அவனுக்கு மீட்டிங் நடத்தி அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு சோறு கீரெல்லாம் போட்டு அடிச்சு விட்டோன்னே ஒரு பென்ஷன் பாண்டுன்றான். பென்ஷன் பாண்டு யார் தர முடியும்? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் தர முடியும். நீ அங்கீகரிக்கப்படாத நிறுவனம், நீ எப்படி பென்ஷன் பாண்டு கொடுப்ப? பென்ஷன்னா நீ 60 வயசுக்கு அப்புறம் வரணுன்ட்டு இந்த ஒரு வெள்ளை பேப்பருமே வச்சுட்டு உட்காந்துருப்ப. அதை எடுத்துகிட்டு போய் காட்டும்போது என்ன சொல்லுவான், அதில் போட்டிருக்கோம் 50 lakhs உங்களுக்கு வந்து பணம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பாண்டு எடுத்துகிட்டு போய் எங்கே காட்டினா பாண்டிலே அடிப்பான். புரியுதா? ஆக இதெல்லாம் படிக்காதவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அந்த அறியாமையை வந்து இவங்க முதலீடு ஆக்கி இது மாதிரி விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க. காவல்துறை கண்டிப்பாக இதில் நடவடிக்கை எடுப்பாங்க. அசோக் ஸ்ரீநிதி தெரிந்தோ தெரியாமல் ஒரு புகாரை கொடுத்து அந்த புகார் இன்றைக்கி வந்து மக்களின் நலனுக்காக இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். சார், கடைசியாக ஒரு கேள்வி. இந்த மாதிரியான, அதாவது இந்த மோசடி சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னா, இந்த ஈமுக்கோழி வளர்ப்புல இருந்துமே சரி, அதுக்கு முன்னே இருந்துமே சரி, இந்த மாதிரியான விதவிதமான இந்த மோசடிகள் எல்லாமே வந்து இந்த கோயம்புத்தூரை சுற்றியே நடக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா? இல்லை, ஸ்பெசிஃபிக் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. அது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த சுற்றுவர பகுதியில் திருப்பூர் பனியன் கம்பெனி அது இதுன்னு சொல்லி கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வேலி அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனங்கள் இருக்குது. அங்கெல்லாம் ஃபுல்லாக இப்போ மக்கள் வந்து தினசரி வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள். அதுவும் இல்லாமல் பண ரொட்டேஷன் கையில் இருக்கும். அப்போ ஏன்னா இந்த கொஸ்டின் ஏன் வருது அப்படின்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக கோயம்புத்தூர் மக்கள்னா எவ்வளோ ஏமாத்துக்காரங்க பாருங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப வஞ்சகமாக சுற்றி காட்டுற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பழைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது அந்த சுற்று வட்டாரத்தில் தான் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது. அதாவது சார், இப்போ நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. இது என்ன கேட்டால், அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, பெரிய இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணவனோட தொடர்பு, அப்படி இருக்கவும் பெரிய பின்புலத்தோடு இருக்கவும் தான் பண்ண முடியும். நீங்களும் நானும் இந்த விஷயத்தை பண்ண முடியாது. நான் ஒரு அட்வொகேட்டாக படிச்சுட்டு நீங்கள் ஒரு மீடியா பர்சனை வச்சு நாளைக்கு அந்த வேலையை நம்ம பண்ண முடியாது. நமக்கு அது உறுத்தம். நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதிலே ஊறி இப்போ இந்த சக்தி ஆனந்தன்ற ஒரு கேரக்டர் தான் ஒரு நிறுவனர் சொல்லி பேசுகிறாரு. அந்த சக்தி ஆனந்தனுடைய ரத்தம், நாடி, நரம்பு எல்லாத்துலேயும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் ஊறி இருக்கு. அவர் பேசும்போது பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் டிஃபென்ஸ் எடுக்கிறாப்புல, எல்லாத்தையும். அப்போ நீ ஃப்ரீயாக பேசு, உன்னை எதுவுமே கேட்கல. அவருக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. பதட்டம் ஏன் பதட்டப்படுறீங்க? அந்த பதட்டமே நீ அன்றைக்கி 29ஆம் தேதி அவ்வளோ பேர் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டிருந்தா நான் என்ன சொல்லிப்பேன், 2 பேர் ஒரு புல்லட்டில் உட்காரு, பைக்கில் ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன இன்வெஸ்டிகேஷனு கொடுங்க பார்த்துலாங்க அப்படின்னு தான் நம்ம பேச முடியும். அப்போ அதை விட்டுட்டு பதட்டம் அடைகிறதுனால என்ன இருக்குது? பதட்டம் அடைங்கன்னா நீங்களே காட்டி கொடுத்துட்றீங்க. நீங்களே காட்டி கொடுத்து ஒரு சம்பவத்தில். ஆனால் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதி நான் சொல்கிற இந்த அந்த 1/3 கட்டின ஃப்ரிட்ஜு, 1/3 கட்டின டிவி கதையும் கோயம்புத்தூர் தான். அடுத்து ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு கேரக்டர் என்ன பண்ணாப்புல, 90s பீரியடில் ஒரு 1000 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிட்டாப்புல. அவர் ஒரு ஸ்கீமை போட்டு வீடு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 1 லட்ச ரூபா கட்டினா குடிசை வீடுகளை இடித்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடு கட்டித்தரோம், வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருதுன்னு ஒரு டீம் ஏமாத்தினா, அதுவும் கோயம்புத்தூர். இந்த 2 வீலர் கொடுக்குறேன்னு சொன்னால் பாருங்கள், அதுவும் கோயம்புத்தூர், இதுவும் கோயம்புத்தூர். ஏகப்பட்ட விஷயங்கள் கோயம்புத்தூரை சுற்றி நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, மக்கள்கிட்ட இப்போ 5000 ரூபா தான் கையில் காசு இருக்குன்னா பரவாயில்ல, இவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய காசு இருக்குது, அப்போ அதில் போடுவோமே அப்படின்னு போடுறது. இப்போ பாரு, இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகிட்ட பிறகு இவங்க ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் நிறுவனம் இதை நாங்கள் பாதுகாப்போம். ஏன்னு கேட்டால் இவனுக்கு லாபம், இவனுக்கு அது போனால் கூட பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவ்வளோ பெண்கள் வந்து அங்கே உட்காடுறாங்க. ஏதோ ஒரு அப்துல் கலாமுடைய கதையை பற்றி நாங்கள் பேச போகிறோம், விவேகானந்தரை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடுங்களேன், 4 பேர் கூட வரமாட்டான். நான் ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்களேன், அதாவது விவேகானந்தரின் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இது நாங்கள் தினசரி 20 நிமிடங்கள் வந்து நாங்கள் விவேகானந்தரை பற்றி பேச போகிறோம், அவருடைய பேச்சுக்களை பேச போகிறோம், அப்துல் கலாமை பற்றி பேச போகிறோம், அம்பேத்கரை பற்றி பேச போகிறோன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்களேன்,
ஒருத்தன் கூட பதிலே சொல்ல மாட்டான் தெரியுமா உங்களுக்கு. இப்போ இந்த மை வி3 ஆட், இந்த நிறுவனத்தின் பெயர், அந்த சிம்பிள் கிம்பிள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எதுவுமே எனக்கு வந்து என்ன கேட்டால் ஃபிட் ஆகலை, செட் ஆகலை. ஏன்னு கேட்டால் இது எதுவுமே வந்து உண்மையாகவே தெரியல. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும், அவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும், இவன் வீட்டில் உட்காந்து கால்குலேஷன் பண்ணுறான். கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய பணம், தாலி அடமானம் வைக்கிறது, வண்டியை 2 வீலர் அடமானம் வைக்கிறது, ஆர்சி புக் அடமானம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி காசை கொடுத்துருக்காங்க. இவர்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக தான் இப்போ காவல்துறை அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னும் போது ஒரு சிலர் கருப்பாடுகள் இருப்பாங்க. நேரடியாக அவங்ககிட்ட பேசுகிறது, எம்டிகிட்ட பேசுகிறது, அவருக்கு ஒரு ஆள் இருப்பான் அவன்கிட்ட பேசுகிறது, அந்த மேட்டர் அப்படியே டைல்யூட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணி தான் மக்களுடைய பணம், பாதி பணம் அது அவங்களுடைய ரெக்கார்டே இருக்குது. 2022 வந்து 8,627 கோடி ரூபாய், 24 கோடி ரூபாய் வந்துட்டு இது மாதிரி அநியாயமாக போச்சுன்ட்டு. 2022 23 இஜாவு அடிச்சிட்டாங்க. இஜாவும் இந்த கம்பெனி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஏஆர்டி கோல்டு அவன் ஒரு 1000 கோடி அடிச்சிட்டான்றாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு 20,000 கோடிக்கிட்ட போயிடுச்சே. இப்போ இந்த ஒரு டீம் ஒன்று. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா அந்த பகுதியில் மக்களுக்கு விழிப்புணர்வு, ஏங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு, ஆய்வாளர் தான் பொறுப்பு, அவரை கேளு, இல்லை ஆர்டிஓ கேளு, இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு லோக்கல் கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போய் சார் இது மாதிரி இருக்குது சார், இது என்ன கொஞ்சம் விலக்கி சொல்லுங்கள் சார், நாளைக்கு கவுன்சிலர் பிடிச்சிக்கலாம், எலெக்ஷனுக்கு அவர் வரமாட்டார், அவர் பிடிச்சி உட்கார வச்சுலாம், நீ சொல்லி தான் நான் பணம் போட்டேன்ட்டு. அப்படியெல்லாம் விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது தான் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் கோயம்புத்தூர் போயிட்டீங்க, சென்னையிலே ஏகப்பட்ட பேர் மை3ல சேர்ந்துருக்கான். இது நம்ம பேச ஆரம்பிச்ச பேர் 4-5 பேர் ஏன்னா இன்னைக்கு வரான், ஆனால் நான் வேறு சேர்ந்து தொலைச்சிட்டேனே அப்படின்னா, யாரை கேட்டா சேர்ந்தீங்க, இதுதான்டா சுச்சுவேஷன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆக இது அரசும் மக்களும் ஒன்று சேர்ந்தால்தான் இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ பணம் போயிடுச்சு அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வாய்ப்பு குறைவு. இப்போ இதில் சீட்டிங் ஆகி பணத்தை வச்சுருக்கேன் பற்றி அவன் என்ன பண்ணுவாங்க, ஒன்று பொலிட்டீஷியன் பெரிய லெவலில் என்ன பண்ணுவாங்க, அப்பா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, பணம் போச்சு அவ்வளோதான் மக்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, 2 வாரம் 3 வாரத்தில் மறந்துடுவான், அழுவான், கதறுவான், ஒரு 4 பேர் செத்து போவான், ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை பிடிங்கிடுவாங்க. நடக்கிற விஷயம் இது, நான் சொல்கிறது மாற்றுக்கருத்தாவே சொல்லலை. அதனால் மக்களும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை வந்து முடிக்க முடியும். இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட ஏமாற்றுவதை வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எது போலி நிறுவனம், மல்டி லெவல் மார்க்கெட் நடத்தலாமா வேணாமான்ற வந்து ஒரு அறிவை மக்கள் தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டால் தான் இது மாதிரி விஷயங்கள் தடை செய்யப்படும். ரொம்ப நன்றி சார். மை3 ஆட்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய மோசடிகள் பற்றி பேசியிருக்கோம். அதில் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற விஷயங்களையும் பேசியிருக்கோம். மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விஷயமா இதெல்லாம் இருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.